ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கக்கூடிய ஏலியன் ரொமியூலஸ் படத்துடைய ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக இவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சில பொருட்கள்லாம், அதாவது பார்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த பார்ட்ஸை எடுக்கிறதுக்காக இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஏலியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவங்க நல்லா வசமாக அதுங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல இவங்களுக்கு எந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில் யார் யாரெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு கடைசியில் இவங்க நல்லபடியாக வெளியே வந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் 2 மணி நேரம் கிட்ட ஓடிச்சு. அதுலேயும் கிரெடிட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட ஓடும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயே செம்மையாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்துடைய மியூசிக்லாம் ஒரு சீனையும் எலிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு பயங்கரமாகவே கொண்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினாக இந்த படத்தில் ஏலியன்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் இவங்க காமிச்ச விதம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. படத்தில் ஏலியனுடைய லுக்கை கூட இவங்க எதுவுமே மாற்றலை. அச்சசல் இதுக்கு முன்னாடி நம்ம ஏலியன் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரியான லுக்கை தான் இந்த படத்துலையும் இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் ஏலியனோட லுக்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய பயங்கர த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, சின்ன ஏலியன்ஸ், அதாவது ஏலியன்ஸோட குட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுங்கெல்லாம் இவங்களை துரத்திட்டு வரக்கூடிய அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அண்ட் ஏலியனோட பிளட்டு, அதான் ஆசிட் மாதிரி இருக்கும்ல, அது நம்ம உடம்புல பட்டா நம்ம உடம்புல அதனுடைய எஃபெக்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் விஷுவல் வைஸ் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸ்லாம் உண்மையிலேயே படத்தில் தாறுமாறாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு சீன் சொல்லணும்னா, நம்ம ஹீரோயினும் அவங்க கூட ஒரு ஏஐ ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கும். இவங்க 2 பேருமே ஏலியன்ஸ் கூட கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை நம்ம ஹீரோயின் வந்து துப்பாக்கி மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு சுடுவாங்க. சுட்டு காலி பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ரத்தம், அதான் அந்த பிளட்டு வந்து அந்த ஆசிட் மாதிரி இருக்கும்ல, அது வந்து அப்படியே கிராவிட்டியில் மிதந்துக்கிட்டு வரும். ஸோ அதில் படாமல் நம்ம ஹீரோயினும் அந்த ரோபோட்டும் போவாங்க பாருங்கள். அந்த சீன்லாம் படத்தில் தாறுமாறாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த படம் முழுக்க எக்கச்சக்கமான த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்க அந்த ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். இவங்க அந்த கதைக்களத்துக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் இவங்க ஏலியனை காட்டுறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு ½ மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ½ மணி நேரத்தை மட்டும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் படம் முழுக்க வேறு லெவலாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் செம ஒர்த்து அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். படத்தை பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கும். அதனால் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் இப்போது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இப்போது ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5.